ரோபோ சங்கரன் இறந்துட்டார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உண்மையிலே இது ஃபேக்கெலாம் கிடையாது, ஒரிஜினல். இஸ் நோ மோர். உண்மையில் யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போயும் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரொம்ப சீரியஸாக போயிருந்தாப்புல. அந்த டைமில் வந்து என்னமோ பண்ணி ஆளை திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் அட்மிட் ஆனார். ஒரு நேற்று முந்தின நாள் தான் அட்மிட் ஆனார்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது, எப்படி வந்துடுவாப்புலன்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் சடன், ஆல் ஆஃப் அ சடன் சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. அது என்ன காரணம்? வயசு ஒன்று ஒரு 46 வயசு தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவங்க ஃபேமிலிக்கும் தெரியும். ஏன்னா முதல் டைம் அவர் போயிட்டு மறுபடியும் மீண்டும் வெளியில் வர்றதே பெரும்பாடாகி போச்சு. ஏன்னா அவர் திரும்பி வந்தப்போ ரோபோ சங்கர் தானா இது அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆளே வேறு மாதிரி மாறி இருந்தாப்புல. ஒட்டு மொத்தமாக ஆளை வந்து அது அப்பயே வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஃபேமிலியோடு அவரை பார்க்குறப்பெல்லாம் உண்மையில் அவர் சிரிப்பு நிறையா வரும். ஆனால் சடனாக அவர் அந்த கம்பேக் அப்படின்னு கொடுத்தப்போ வந்து உண்மையிலேயே அவனுக்கு அதை பார்க்குறப்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா தான் நல்லா நமக்கு யாருக்கும் அவருக்கு ஒன்றும் பெரிய துரோகம்லாம் ஒன்றும் பண்ணலையே, யாருக்கும் அவர் பண்ணியிருப்பாரான்றதும் தெரியல. நல்ல மனுஷன். சடனாக இப்போ வந்து முடிஞ்சு வச்சு. அது அவ்வளோதான். அது ஒரு சில நேரங்களில் வந்து என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் சில நேரங்களில் சில விஷயங்களை நம்மளால் செய்யவே முடியாதுன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, மொப்பாங்க போய் அந்த மனுஷனுக்கு கடைசி நேரத்தில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நிஜமாகவே அந்த மனுஷனுக்காக ஃபீல் பண்ணி வந்து பார்க்கக்கூடியவங்க பல பேர் இருப்பாங்க. நிறைய பேர் கூட அவர் ட்ராவல் பண்ணிட்டார். ஷார்ட் டைம் தான், சட்டன்னு மேலே பயங்கரமான வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட. பட் ஒன்ஸ் அது படி ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சறுக்கலே கிடையாது. அவருக்கு சறுக்கின இடம் அப்படின்றது அவரோட ஹெல்த்து ஒன்று தான். அதனால தான் மனுஷன் இல்லாட்டி இந்நேரம் எங்கேயோ ஒரு கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு இடத்த இப்பயும் பிடிச்சிருக்காப்புல. பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ எப்படி யோகி பாபு இருக்காப்புலையோ அந்த மாதிரி வந்து அவரும் கண்டிப்பாக ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கலாம். இப்போ நிறைய பேர் அவருக்கு வந்து அந்த ஃபைனல் ட்ரிபியூட் அந்த இது கொடுக்கறதுக்காக அவங்களோட அந்த மரியாதை செய்கிறதுக்காக வருவாங்க. அப்படி வர்றப்ப அவங்கள வழியிலே மடக்கி பிடிச்சி சொல்லுங்கள், என்னத்தை சொல்கிற, செத்து போயிட்டாரு, செத்து போன வீட்டில் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை செத்துட்டாருன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்போ கொஞ்சம் கூட எந்த ஒரு சென்ஸுமே இல்லாமல், அதையும் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் செத்தாலும் அந்த வீட்டுக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மதன் பாப் இருந்தார், அவரும் விஜய் டிவியில் இருந்தவர் தான். செத்து போனால் அங்கே ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் வரும். ரோபோ சங்கர் யாருமே வந்து இப்போ வந்து அவர் வந்து தப்பானவர்னு சொல்ல போகிறது இல்லை. அதனால் யாராச்சும் விருப்பப்பட்டால் தயவுசெய்து மைக்கை கூடி, இல்லாட்டி மைக்கை கொண்டு போய் வாயில் திணிச்சு அதை பண்ணிடாதீங்க. ஆனால் பரவாயில்ல, மனுஷன் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு, குழந்தை பிறந்துச்சு, ஆள் ஓகே. வெளியில் நமக்கு தெரியாது, பட் வெளியில் நமக்கு தெரிஞ்சது, உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது தெரியல, என்னென்ன பண்ணாங்கன்றது தெரியல. வெளியில் நமக்கு தெரிஞ்சது அவர் ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இருந்த வரைக்கும் சந்தோஷமாக இருந்தார். மோஸ்ட்லி ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கிட்டார். ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். இதுக்கு மேலே நினச்சில முடிஞ்சு போயிட்டார். இஸ் நோ மோர். மே இஸ் ரெஸ்ட் இன் பீஸ். பட் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க தயவு செய்து ஃபேமிலியை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்து அதுக்கப்புறம் உங்கள் சந்தோஷத்தை குறைக்கிறதுனால ஃபேமிலி இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கும்னா நம்ம சந்தோஷத்தை நம்ம குறைச்சிக்கிறதுல தப்பே இல்லை.